சஞ்சய். மீட் மிஸ்டர் சஞ்சய் GS Sanjay 00. இவர் தான் நம்ம சஞ்சய். ஃபாலோ பண்ணுங்க கைஸ். ஆமாம், இன்ஸ்டாவில் கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணுறேன். நானும் மிஸ்டர் பப்ளி என்னையும் ஃபாலோ பண்ணுறேன். 2 பேர் கீழே எப்படி வரும், மிஸ்டர் பப்ளி சஞ்சய் அப்படின்னு வரும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயோ லிங்க் தரோம், ஃபாலோ பண்ணுறேங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஆமாம், ஃப்ரீக்ஸ் சேனலும் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து வருண் பையனை கூட போகிறோம். அவன் தான் சிக்கோன்னு சொல்லியிருந்தேன். பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு. அவ்வளோ தூரம் போயிட்டு இங்கே வரைக்கும் வரணும். அவன் வாடான்னா சோம்பேறித்தனம் மட்டும் வர மாட்டான். போய் கூப்பிடலாம். A few moments later. கிறிஸ்டியானோ ரொனால்டோ வராரு சார். கிறிஸ்டியானோ ரொனால்டோவா சார்? இவர் ஐடி பேர் வந்து கிறிஸ்டியானோ வருண். பேர் கிறிஸ்டியானோ. வருண் கிறிஸ்டியானோ. என்னடா பண்ணுற? வருண் கிறிஸ்டியானோ என்னடா பண்ணுற? விளாகுடா. வருண் கிறிஸ்டியானோ இவன் ஐடியாவை ஃபாலோ பண்ணுறது. A few moments later. ஒரு பையன் வரமாட்டான்னு சொன்னேன்ல, இது திருப்பதி போகிறான்னு சொன்னேன்ல, அவனுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்பான் அவன் எங்கே இருக்கான்னு. ஃபோன் பண்ணி நான் வந்து பேக் கேமராவில் உங்களுக்கு காட்டுறேன். தூங்குறானா? சரி, ஏன்னு சொன்ன கால் பண்ண சொல்றீங்களா? எங்க இருக்கீங்க ஆண்டி? இல்ல, கூப்பிடணும் விளையாடத்துக்கு கிரவுண்ட்ல. ஓகே. ஏய், எப்படி ஜோக் அடிக்கணும் அப்படின்னா வந்து திருப்பதி போகிற நண்பர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா வந்து அவங்க அப்பா நைட்டே கிளம்பிட்டான்னு கதை கொடுத்தாரு. அம்மா இன்னைக்கு காலைல தான் கிளம்புறாங்களாம். கிளம்ப கூட இல்லை, அவன் எங்கே கிளம்புறேன்னா வெளியே போகிறோன்னு தான் சொன்னாங்க. வெளியே போகிறோன்னு சொன்னாங்க. திருப்பதி போயிட்டாரான் ஒன்று. இந்தமாரி ஜோக் அடிக்கிற நண்பர் உங்கள் கேங்கில் இருப்பானுங்க. அவனை மறக்காமல் கமெண்ட்டில் டேக் பண்ணிட்டு போங்க. உண்மையிலங்க வச்சுக்கோங்க. போர் அடிக்குது, நடந்து போய்ட்டுருக்கோம். என்ன பண்ணலாம்? எதனா இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று பண்ணலாமா? இன்ட்ரெஸ்டிங்காக நான் ஒரு டாபிக் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன தெரியுமா பண்ண போகிறேன்? இப்போது எல்லாரும் ஃபோனும் எடுத்து ரீல்ஸ் பார்க்க போகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு 5 ரீல்ஸுக்குள்ளே பொண்ணுங்க எதுவும் வரக்கூடாது. பொண்ணுங்க வந்தானுங்கன்னா இந்த என் காலில் ஒரு செருப்பு இருக்குது, அந்த செருப்பாலே படிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வருண் பாட்டில்லாம் இருக்குது, பாட்டிலில் தான் இங்கே தண்ணி இருக்குது, இங்கே பரட்டு விட போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து வருண் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு. அவர் ஃபோனை என்கிட்ட கொடுத்து கீழே விட்டாரு. பாரு, 5 லட்சம் எப்படி பாரு. இது வந்து வருண் ஃபோன், சரிங்களா? வருண் ஃபோனில் வந்து ரீல்ஸ் பார்க்க போகிறோம். இன்ஸ்டா. நீ நோன்றா இரா கைஸ். என்னங்க கைஸ், பேக் கேமராவில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம சஞ்சய், இவர் தான், இதான் அக்கௌண்ட்டு பார்த்துக்கோங்க. ஃபாலோ பண்ணிடுங்க கன்ஃபார்மாக. வா, நந்து போய்ட்டுருக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 5 ரீல்ஸு. ஃபஸ்ட்டு ரீல்ஸ் என்ன வருது? வா, கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவர் வந்து ஃபுட்பால். சாரி யார்ரா அவரு? கைஸ் தெரில அவரு எனக்கு. டி மரியா. இவர் யார்? ஒரு முடி வச்சு. சரி, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. பொண்ணு ரீல்ஸ் தான் வரணும் இப்போது. ஓ மை காட், இது அவர் வந்து ஃபுட்பால் ஃபேன் அப்படின்றதுனால ஃபுட்பாலாக இருக்குது. நெக்ஸ்ட் ஏதோ பொண்ணு. இது கேம்லேயும் பொண்ணு வரக்கூடாது. இதுக்கெல்லாம் 2 மில்லியன் லைக் தரீங்க. ஆனால் நாங்கள் போடுற வீடியோக்கெல்லாம் லைக் தருவீங்க நம்புகிறோம். இதுதான் ஃபஸ்ட் வீடியோ தரல. 4ஆவது 5ஆவது தப்புஸ்தான் பையன். இப்போ சஞ்சய் மாட்ட போகிறாரு. கைஸ் வாங்க சஞ்சய் கிட்ட போகலாம். இவன் ரீல்ஸ் வந்து தப்புஸ்தான். இப்போ போட்டு ரீல்ஸாக வரும். இப்போ தான் தப்புஸ்தான். இப்போ வந்து சஞ்சய் ரீல்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க சஞ்சய் ரீல்ஸ் பார்க்கலாம். வந்து நம்ம சஞ்சய் ரீல்ஸ் பார்க்க போகிறோம். ரீல்ஸ்குள்ளே போகிறாரு. ஃபஸ்ட்டு ஏதோ பையன் ரீல்ஸ். இது தேவையில்லை. இதுவும் பையன் ரீல்ஸ் தான். ஓகே. மாட்டிக்கிறாரு ஒருத்தர். மாட்டிக்கிடு பையன் பொண்ணு வச்சுக்கிறான், அவ்வளோதான். சரி, அது வந்து ஏதோ சமாளிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பைடர் மேன். ஓகே, தப்புஸ்தான் பையன். இப்போ நான் மாட்ட போகிறேன். இப்போ வந்து வேறு ஃபோன்லேருந்து வீடியோ எடுக்க போகிறேன். எந்த ஃபோன் எடுக்கலாம்? ஸோ பக்கம் தான் இருக்குது. நான்லாம் வந்து நல்ல பையன் தான். நான்லாம் வந்து அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டேன். பாருங்க,
எவ்வளோ சூப்பரான பையன் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. காய்ஸ் அத்தி போய் வந்துட்டான். என்னோடது பாரு, இது வந்து என் அக்கௌண்ட். டேய் அதெல்லாம் கேட்கல. இதுதான் அக்கௌண்ட்டு, ஃபாலோ பண்ணிடுறேன். ஃபோன் சரியா தெரியலடா. பிரைட்னஸ் அதிகம் பார்த்து. இருங்க எப்படி வாங்க பிரைட்னஸா? பிரைட்னஸ் இதில் அதிகம் பார்த்துடா. இதெல்லாம் அதிகப்படுத்தணுமா? ஓகேவா? ஓகே. இதுதான் என் ஃபோனு. வாங்க நந்து போயிட்டே பார்ப்போம். என் ஃபோனு, இது என் அக்கௌண்ட்டு, பார்த்துக்கோங்க. இதுலேயே சஞ்சய் ஒரு செலிபிரிட்டி, நீங்கள் இதுலேயே பார்த்துக்கலாம். பாருங்க எவ்வளோ கண்டுத்தரம் பாருங்க. இதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து சஞ்சய் அக்கௌண்ட்டில் தான் உங்கள் ஃபோனில் தான் பார்க்கணும். பாருங்க ஃபர்ஸ்ட் ரீல்ஸ் எடிட்டிங் பற்றி தான் போட்டிருக்கேன். ஒன்றுலாம் இருக்காது. ஓகே பாருங்க, இஸ் மோட்டிவேஷன். மூணாவது திரும்பி எதுனா எடிட்டிங் இந்த மாதிரி தான் இருக்கும் ஷார்ட்ஸு. தம்பி பேரு நிர்மலா, மாப்பிள்ளைக்கு காஃபி கொடுவோம். இதுல சஞ்சய் பேர் வரும் கண்டிப்பா. இருக்கும் சரவணா. வா, சரவணா பேர் வந்திருக்கு. ரவி, குமார், விஜய், டேவிட், நவீன், அஜித், பரத். சஞ்சய் வரல, சஞ்சய் எல்லாத்துலயும் வருவான். இதுதான் பில்லாராம். அவ்வளோதான். சொல்லு. அது பொண்ணு வந்து அது பொண்ணு கிடையாது. அது வந்து ஜிம்னாஸ்டிக் பண்றாங்க. அதாவது காய்ச்சி பொண்ணு எப்படி தெரியுமா வரணும்? இது காட்டுறேன் பாருங்க. பொண்ணு ரிஸ்க் தான் வந்து இதுல இந்த இதுல வரும்போது இதுல இது பாரு, நான் எவ்வளவு நல்ல பையனா அந்த ஃபீட்லயே பொண்ணு இருக்கு வரல. அப்புறம் இப்படி அது வந்துச்சு பாருங்க. எங்க 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 பொண்ணுங்க காட்டுங்க. பொண்ணுங்க காட்டுது பாருங்க. பொண்ணுங்க இருக்காங்களா? பையன் பொண்ணு இல்ல கைஸ். அதே மாதிரி நாங்க வந்து பொண்ணுங்கன்னு கலாய்க்கிறோம்னு வச்சுக்காதீங்க. பொண்ணுங்களும் ஒரு இதுதான், அதர் ஜெண்டர். அதனால வந்து கலாய்க்கல. நாங்க ரெஸ்பெக்ட் கேர்ள்ஸ். ரெஸ்பெக்ட் கேர்ள்ஸ் கலாய்க்கல. ஜஸ்ட் நாங்க வந்து பண்ணி தான் இது நீங்களும் பண்ணாச்சுக்கோங்க. கேர்ள்ஸ் நீங்களும் அந்த மாரி எதனா ரீல்ஸ் பண்ணலாம். பசங்க ரீல்ஸ் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வீடியோ போடுங்க. பண்ணிட்டு எங்களை டேக் பண்ணுங்க. தெரியுமா இட்டு படம் பார்த்தீங்கன்னா யாரும் தப்பா யோசிக்காதீங்க. ஒன்று நீங்களும் வந்து இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சொல்லுங்க, வீடியோ பண்ணுங்க, பசங்க பண்ணி டேக் பண்ணுங்க. பீச்சுக்கு வந்துட்டோம். நாங்கள் 4 பேர். குறைச்சல். ஆமா, ஒருத்தன் வந்து திருப்பதி போறன்னு ஜோக்கஸ் தான் பார்த்தீங்களா? அவனை பிடிச்சா தவிர கிளியும். ஆமா, வந்து போயிட்டு இருக்கோம் பீச்சுக்கு. பீச் பார்த்தீங்கன்னா பீச் மணல் போயிட்டு எப்போ ரீல்ஸ் எடுக்க போறீங்கன்னு கேட்டுட்டே இருந்தான்டா. ஆமா வெட்டிட்டா. ஆமா, அவன் தான் ஆக்சுவலா அதுதான் அவன் தான் ரொம்ப ஆர்வமா இல்ல ரீல்ஸ் எடுக்கிறேன். உள்ள ஆர்வமா அவன் தான் கேட்டான். நான் கூட சந்தோஷப்பட்டேன். ஓகே சூப்பர் அப்படின்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தா கோளாறு விட்டுறான். ஆனா ஃபர்ஸ்ட் ஜிம்முக்கு கொடுப்பேன்னு நினைச்சிட்டேன்டா. நான் இவனை தான் நினைச்சேன். நான் யாரு வருண்டா டிமிக்கு கொடுப்பான்னு நினைச்சேன். ஏன்னா அர்ஷனுக்கு கால் பண்ணும்போது இல்லை வருவான். அவன் கிரவுண்டு போறதுக்கே தெரிய மாட்டான்டா. மக்கள் இங்கே ஏதாவது அந்த மரசதுனா போயிடலாம்டா. அதுதான் பண்றோம், வீடியோ பண்றோம். இன்னைக்கு போய் ரீல்ஸ் எடுக்கிறோம். இந்த வாரம் ஃபுல்லா ரீல்ஸ்ல நீங்க குளிக்க போறீங்க. எங்க ரீல்ஸ் இருட்டா இருக்கான் இப்போதா. இதுதான் கைஸ் ரீல்ஸ் எடுக்கிறத பார்ப்போம். அப்படியே பீச்சில் என்னென்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். சென்னை வெயில் எப்படி இருக்குது தெரியுமா? பேப்பரை வச்சு மடிக்கிற அளவுக்கு வெயில் மாதிரி. ஏன்டா பீச்சுக்கு வந்தேன்னு இப்போ தான் எங்களுக்கு தெரியுது. அடுத்த வாட்டெலாம் பீச் பிளானே போடக்கூடாது. ஆனால் என்ன தான் வெயில் வச்சாலும் காற்று அடிக்குது. அது பாராட்டத்தக்க வேண்டிய விஷயங்களா? அவங்க கிடக்குறாங்க கைஸ். நம்மளுக்கு வந்து பேப்பர் இருக்கிறனால வெயில் அடிக்குது. நான் கூடாச்சும் பரவாயில்ல. காலையில் வந்தோம், ஒரு தலைவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஏதோ இவர் தான், இந்த தலைவர் தான் தெர்றாரா? இவர் என்ன தெரியுமா சொன்னார்? மத்தியானம் 2 மணி வந்து வீடியோ எடுக்கலான்னாரு. இதோ இவன் வருண் மத்தியானம் 2 மணிக்கு வீடியோ எடுக்கலான்னா. அப்போ இதுவே பரவாயில்ல. பட் ஆனால் வெயில் சரியான வெயில் செய். பட் வீடியோ எடுக்கிறது தான் நம்ம மோட்டிவு. பயங்கரமாக வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனோம். இப்போதைக்கு நாங்கள் பண்ணதுலேயே 2 ரீல்ஸ் தான் பண்ணியிருக்கோம்.
நாங்கள் இன்னும் 10 ரீல்ஸுக்கு மேலே சொல்லியிருந்தோம். 2 ரீல்ஸ் தான், அதுவே 1 மணி நேரம் மேலே போயிடுச்சு. என்ன கதைன்னு தெரில. பட் ஆனால் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக அது வீடியோ எடுத்துகிட்டு போயிடணும். எடுக்கிறது தான் மோட்டிவ். எடுத்து மாஸ் பண்ணுறோம். நாங்கள் வந்து ஒரு கண்டென்ட் பண்ணலாம், அதாவது நியூஸ் பேப்பர் கண்டென்ட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தோம் இல்லை. அது வரும்போது இந்த கண்டென்ட்லாம் பண்ணலான் இருந்தோம். அப்போ வந்து நோட்டு ஒரு பக்கம் பேப்பர். ஐயோ அதுவே அது புறாடே ஒன்று தானே போயிடுச்சு. அந்த பேப்பர் கல் தேடணும். கல் பீச்சில் கிடைக்கல. அதுக்கப்புறம் மண்ணை தூக்கி வச்சான், மண்ணும் கிடைக்கல. மண்ணு போட்டான், அதுக்கு பறந்து கீழே வந்துச்சு. புக்கை கவுத்தடிக்கிற அளவுக்கு காற்று வச்சு பேப்பர் பறகுது. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நாங்கள் வீடியோ எடுக்க வந்துடுவோம். எல்லாம் பாருங்க எங்கள் மூஞ்சி. கைஸ், நம்ம வந்து இப்போ வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அதான் ஓன் கண்டென்ட் வந்து என் தலைவர் வந்து எழுதி வச்சுருக்காரு ஒரு புக்கில். அதை வந்து இப்போ தேடிக்கிட்டு இருக்காரு. விட்டுட்டு வந்துட்டியா? வீட்டில் எங்கே? வீட்டில் விட்டுட்டு. அப்போ இது என்ன புக்கு? அது கம்ப்யூட்டர் புக்கு. கம்ப்யூட்டர் புக்கா? டேய் அந்த புக்கில் எழுதலடா. ஏய் தேடி பாடுறா. என்ன டேய் இந்த புக்கில் எழுதவே இல்லைடா. பாஸ்கெட் பால் புக்கில் நான் எழுதினேன். காலையில் இந்த மாதிரி ஒரு நண்பரை நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா அவனை செருப்பை கழட்டி பண்ணுவீங்க. இப்போ நாங்களே அதான் பண்ண போகிறோம். இதில் இல்லைடா கம்ப்யூட்டர் புக்கு வந்து ஃபோன் இதில் இல்லையா? இல்லை இருக்கு. அப்பா சரி நான் உனக்கு அனுப்பிச்சேன். ஐஸ், நான் வந்து ஷார்ட்ஸ் எடுத்து கண்டென்ட்லாம் எழுதிட்டு வந்துடுறான் சூப்பர் அப்படின்னு நினச்சா எடுத்துகிட்டு வந்த நோட்டே தப்பாக எடுத்துகிட்டு வந்துடுறான். சரி, இதில் நான் எங்கேருந்து கண்டென்ட் பண்ணுறது? பட் ஆனால் வந்து நல்ல வேலை அவன் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கான், அதனால் தப்பிச்சிருக்கோம். பாரு இந்த நாய் தான் அது. நல்ல வேலை ஃபோட்டோ எடுத்து வச்சனால தப்பிச்சிருக்கோம், இல்லைனா கண்டிப்பாக மாட்டிகிட்டு இருக்கும். பாருங்க இந்தமாரி நண்பரை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இதில் வர சொல்கிறாரு, ஷார்ட் ஃபிலிம்லாம் கதை எழுதிட்டியாடா, கதை சீக்கிரமாக எழுதிருன்றான். இந்த வெயிலில் போய் மிஸ்டேக்ஸ் ஆர் காமன் சொன்னால் என்ன அடி என்ன பண்ண சொல்கிறா? என்னடா பண்ணணும்? டைம் இல்லை, வா திருப்பி போட்டு ஃபோட்டோ எத்தனால தப்பிச்சான். போய் கண்டென்ட் வீடியோ பண்ண போகிறோம். நியூஸ் பேப்பர் வீடியோ எடுத்துகிட்டு பார்க்குறேன். பாருங்க ரெண்டாவது வந்து இப்போ ரெண்டாவது கோளாறு வந்து ட்ரைபாடே வச்சுட்டான் பையன். ஒஞ்சிச்சு எடுக்க வச்சேன். அங்கே வச்சோம் ட்ரைபாடே ஒஞ்சிச்சு. அவ்வளோதான் முடிச்சு கதை. நியூஸ் பேப்பர் கண்டென்ட் ஃப்ளாப்பே கோவிந்தா. அவ்வளோதான் ஓகே. ஆனால் பார்த்தீங்களா கல் கிடச்சிது. இவ்வளோ நேரம் வந்து நியூஸ் பேப்பர் பறக்குதுன்னு சொல்லிட்டு கவலையில் இருந்தோம். கல் கிடச்சி இப்போ நியூஸ் பேப்பர் செட் ஆயிடுச்சு. பட் நியூஸ் பேப்பருக்கு அப்புறம் ட்ரெண்டு காணும். சாரி ட்ரெண்ட் இல்லை, ட்ரைபாடை காணும். வந்து சஞ்சய் ரொம்ப கோளாறான கொடுக்குறான் பயங்கரமாக. எல்லாத்தையும் போயிட்டு எல்லாத்தையும் ஒன்று போனா. இதுதான் ட்ரை பண்ண உள்ள வச்சனா இல்லையாடா? சும்மா கையிலேயாச்சும் வச்சுட்டு பாரு. என்னென்ன பண்ணுறான்னு 6 ரூபா சொல்லுவேன் பாரு. வந்த உடனே சாரி வந்த உடனே என்ன பண்ணா கேட்குறான், கண்டென்ட் புக்கு தொலைச்சிட்டான். தொலைகளை விட்டுட்டு வந்துட்டேன். வீட்டில் விட்டு வந்துட்டு சம்மந்தமில்லாம் அவனோட கம்ப்யூட்டர் நோட்டை எடுத்துட்டு வந்தான். ரெண்டாவது பேப்பரை வந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு கல்லை தேடினான். கல் இல்லைன்னு சொல்லிட்டு இது மண்ணு தூக்கி வச்சான். மண்ணு கீழே விழுந்து பேப்பர் கீழே வந்துச்சு. அது கூட பரவாயில்ல. அப்புறம் கல் வச்சு சரி நல்லா உட்காரும் பார்த்தா டேக் தட் சஞ்சய்ன்னு சொல்லிட்டான். அதுதான் டேக் தட் சஞ்சய் கரெக்டாக சொல்கிறேன். கல் வச்சானா, கல் வச்சதுக்கப்புறம் அது என்ன பண்ணா, அதுவும் கீழே வந்து பேப்பர் பறகுது எங்கேயோ கல்லை தாண்டி. அதுக்கப்புறம் பேப்பர் இது பண்ணா. அப்புறம் சரி வீடியோ எடுக்கலான்னு சொல்லி பாட்டில் வச்சு கரெக்டாக இருக்கும்போது என்ன ஆச்சு, திரும்பி ட்ரைபாடை உடச்சிட்டான். மொத்தமாக முடிஞ்சு. இப்படிலாம் இருந்தால் எப்படி கைஸ்? டேக் தட் சஞ்சய். உங்கள் கேங்லேயும் இந்த மாதிரி சிக்கன் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான் பாருங்கள். எனக்கு வந்து மிச்சதெல்லாம் கூட பரவாயில்லன்னு இருக்கலாம். ஆனால் கண்டென்ட் தொலைச்சாம்பா இதுதான்